எனக்கு பிடிச்ச யங்ஸ்டர் இப்ப இந்த நடந்த மேட்சஸ்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு நீங்க விரும்புற ஒரு யங்ஸ்டர் யார் கொஸ்டபன்? உனக்கு பிடிச்ச யங்ஸ்டர் எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் 2-3 பேர் இருக்காங்க. வந்து ஒன்னு வைசாக் விஜயகுமார் சொன்ன மாதிரி அந்த ரதர்ஃபோர்டுக்கு அந்த ஆஃப் சைட்லயே வச்சிருந்தது. அதுக்கப்புறம் அசோதோஷ் சர்மா ஒரு மேட்ச் டேர்னிங் நாக் அண்ட் 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. திக்வேஷ் ஆர் எல்எஸ்டி பண்றாரு. பட் நான் போன கேம் அவர் தான் பிக் ஆஃப் தி லார்டா இருந்தாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இதுனா அசுதோஷ் சர்மா நான் பர்சனலி நினைக்கிறேன் இந்த இதுல. ஓகே பாலா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு யங்ஸ்டர்? எனக்கு இந்த டைம் புது யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்க மாதிரி தெரிஞ்சது. ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எப்படி டக்குன்னு வந்து ஒரு மாதிரி கிளிக் ஆனார் அனிகேட் வர்மா. ஸோ அவர் வந்து உண்மையிலே டேலண்டட் பிளேயராக தெரிகிறாரு. அந்த ஆஃப் சைடு அந்த ஸ்ட்ரைட் டிரைவ்லாம் வந்து சூப்பராக விளாடுறாரு. லெக் சைட்லையுமே நல்ல ஒரு டேலண்டட் பிளேயராக இருக்காரு. 2 மேட்சுமே வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் ஆனார். போன மேட்ச் வந்து ஒரு 36 ரன்ஸ் அடிப்பார். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 70+ அடிப்பார். நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நாக். அவர் அடிக்கலாம் அந்த ஒரு 160 டார்கெட்டே வந்து 160 டோட்டலே வந்து போட்டிருக்க மாட்டாங்க சன்ரைசர்ஸ். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு பிளேயராக தெரிஞ்சார். தென் மும்பையில் வந்து ஒரு அஸ்வினி குமார் அந்த ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து நல்லா இருக்கு அவர்கிட்ட. ஸோ அப்கமிங் மேட்சஸ்லையும் அதே ஒரு கன்சிஸ்டன்சியோட போட்டார்னா அவரும் ஒரு வாட்சர் பிளேயராக இருப்பார். இது மாதிரி நிறைய ஒரு டேலண்டட் கை வராரு. அப்புறம் கொஸ்தபன் சொன்ன மாதிரி அசுதோஷ் சர்மா நல்ல ஒரு பிளேயரா தெரிகிறாரு. நல்ல ஒரு ஃபினிஷர். எப்படி பஞ்சாப் கிங்ஸ் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஷாக்ல இருக்க பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன்ஸா இருந்தா என்னடா விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்ல அப்படியே இருக்கேன் நான். டெஃபினட்டா ஓவராலா என்னோட யங்ஸ்டர்ஸ் நீங்க சொன்ன எல்லாருமே என்னோட மனசுல இருந்தாலும் எனக்கு ஒரு பர்சனலா அப்படின்னு ஃபீல் ஆகும்போது விக்னேஷ் புத்தூர் சேப்பாக்குல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதனால விக்னேஷ் புத்தூரோட நான் வந்து போறேன். ஓவராலா இப்ப நீங்க பார்த்த இது வரைக்கும் மேட்சஸ்ல இந்த மேட்சை அடிச்சிக்கவே முடியாது, சூப்பர் மேட்சா இருந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட எந்த மேட்ச் பிடிச்சிருக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு அண்ட் எல்எஸ்ஜி மேட்ச் இது ஏன் நான் சொல்லிடுறேன்னா கண்டிப்பா நீங்க 2 பேரும் அந்த மேட்ச் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது மேட்ச் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற மேட்ச். டிசி எல்எஸ்ஜி தௌதா. எஸ், எனக்கு தெரியும் நீ இந்த மேட்ச் சொல்லுவேன். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீ வேற மேட்ச் சொல்லு. உனக்கு எந்த மேட்ச் பிடிச்சிருக்கு? அந்த வைசாக் விஜயகுமாரோட சாமையான குரூஷியலான அந்த ஸ்பெல் அது கேம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் அந்த மொராலே அப்படியே திருப்பி போடுச்சுன்னே சொல்லலாம். ஃப்ரம் குஜராத்ல இருந்து அந்த மொரால் அப்ப வந்து கம்ப்ளீட்லி பஞ்சாபுக்கு போயிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஸ்பெல்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் கேம் அதான் நான் பர்சனலி நினைக்கிறேன். டெஃபினட்டா பாலனா உங்களுக்கு? இப்போ நீங்கள் 2 பேர் நல்ல மேட்ச்லாம் சொல்லிட்டீங்க. நானும் வந்து டக்குன்னு சிஎஸ்கே ஆர்ஆர் அந்த மேட்ச் வந்து அந்த இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வின்னாக இருந்தது. ஏன்னா ரியான் பராக் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து அவரோட கேப்டன்சி வந்து அந்த அளவுக்கு போல. ஸோ இந்த மேட்ச் வந்து கரெக்டாக வந்து பண்ணாங்க. என்னன்னா நிதிஷ் ராணா நம்பர் 3 பொசிஷன் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்த உடனே அப்படியே அவருக்கு மனசுக்குள்ள தோணிருக்காங்க, அப்பா நம்ம கொடுத்தா பாரு ஒரு கரெக்டான பொசிஷனுங்கிற மாதிரி நல்ல ஒரு ப்ரொமோட் பண்ணி இறக்குனாங்க. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நாக் ஆடினாரு. அங்கெல்லாம் வந்து கேம் சேஞ்சே மாறுச்சுன்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக விளாண்டார் நிதிஷ் ராணா. தென் ஆர்ச்சர் அவரோட ஸ்பெல்லுமே சூப்பராக இருந்தது. அவரோட ஸ்பெல் ஏன் வந்து சூப்பரா இருந்ததுன்னா அவரை கவுண்டர் அட்டாக் பண்ற அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர்ஸ் கிடையாது டென்னிஸ் கிங்ஸ்டர்ஸ். ஸோ அதனால வந்து அங்க வந்து கொஞ்சம் லைட்டா ட்ரபிள் ஆனாங்க. ஸோ நல்ல ஒரு போட்டோ. தேர்ட் ஓவர்ல ஆர்ச்சர் 12 ரன்ஸ் கன்சீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜஸ்ட் 1 ரன் தான் கன்சீட் பண்ணாரு. அந்த 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. அந்த பவர் பிளேல 2 ஓவர் நல்லா போட்டார்ல. டெஃபினட்டா. ஓகே, நம்ம வந்து மேல இருக்க 5 டீமை பத்தி அட்ரஸ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல கீழ இருக்க 5 டீமை பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஜாயின் பண்ண உங்க 2 பேருக்கும் நான் ஒரு செகண்ட் ஒரே ஒரு இது ஓகே டெஃபினட்டா இது கேக்குறேன். 2 பேர்கிட்டயும் காமனா கேக்குறேன். Will Vaibhav Suryavanshi make his IPL debut this season? வந்து வாய்ப்பு வந்து பார்த்த அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ற அளவுக்கு ராஜஸ்தான், ஆனா எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா 1 மேட்ச் 2 மேட்ச் கேம் டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபால்ல இருக்காங்க. ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ரன்ஸ் வரமாட்டேங்குது. இருந்தாலும் ஜெய்ஸ்வாலை டிராப் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் அவங்களோட சஞ்சு சாம்சன் வந்து கேப்டனா திருப்பி வர போறாரு. சஞ்சு சாம்சன் கீழே போக முடியாது. நிதிஷ் ராணாவும் செட்டு. உனக்கு பின்னாடி பராக், துருவ் ஜுரல் எல்லாருமே செம்ம பேட்டிங் லைனப் இருக்கு. இதுல சூரியவன்சிக்கு சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா ஒரு 2-3 மேட்ச் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு 2 மேட்ச் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் எப்பயுமே அது பண்ணுவாங்க.
டெஃபினட்டா வந்து அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்பவுமே வந்து அந்த பிளேயரை பேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருந்து அப்படியே அந்த கேம்ப்ல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிடுவார். ஜெய்ஷோலும் அப்படிதானே இருந்தார். ஸ்டார்டிங்ல இருந்து அவரை எஸ் பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எவால்வ் ஆகி வந்திருந்தாரு. ஸோ டெஃபினட்டா அவரும் எஸ் எவால்வ் ஆகி வருவார். அவரோட ஷார்ட்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்திருந்தது. ஓகே. நானும் வந்து ஒன்னு சீக்கிரமா ஏதாவது டீம்ல கண்டிப்பா இன்னொரு 2-3 வருஷத்துல ஒன்னு ஏலத்துக்கு எடுத்துருவாங்க. கொஸ்தபன் கண்டிப்பா எங்களோட பேசிட்டு இருந்த பையன் அங்க இருக்கான் அப்படின்னு நாங்க பாக்குறதுல பெருமையா இருப்போம். கண்டிப்பா இது வந்து நடக்கும். நீ வந்து அதனால எப்படி வந்து நீ ரிவ்யூ பண்றியோ அதே மாதிரி உன்னோட கிரிக்கெட் கரியரையும் நீ விட்டுறக்கூடாது. பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நம்ம முடிஞ்ச ஒரு மேட்ச் ஆடுவோம். சென்னை வந்தா மீட் பண்ணுவோம் டெஃபினட்டா. ஓகே, பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாயின் பண்ண உங்க 2 பேருக்கும் நன்றி. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். டாடா, see you. Bye. See you on next week.